ஹாய் டியர்ஸ், வணக்கம் தமிழ் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பலாப்பழ சீடில் எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்காக நான் இங்கே 10 ஜாக்ஃப்ரூட் சீடை இப்படி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா 5 சின்ன வெங்காயத்தை இப்போ கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வேணும், 2 பச்சை மிளகு, ஒரு தக்காளி, கருவேப்பிலை. இது இனி ஒரு மண்சட்டியில் இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்குள்ளார 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் போல் புளி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. ஒரு பாதி தேங்காய் மஞ்சள் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த சீடை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சுங்க. இனி நம்ம எடுத்து வச்சிருக்குன்னா புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். அது கூட நம்ம தேங்காய் அரைச்சி வச்சதும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இனி இது நல்லாவே கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட குழம்பு இங்கே நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இது தாளிக்க வேண்டியதா. அதுக்காக நான் இங்கே ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் கடுகு, கருவேப்பிலை சேர்த்து அதுக்கப்புறமா 2 சின்ன வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம கறிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட சூப்பரான ஜாக்ஃப்ரூட் சீட் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.